ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்துட்டு விமனோட ஒரு நியூ எஃப்எஃப் நம்ம பார்த்தோம்டா. அதாவது ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை பிரதர் இல்லை, அதோட பார்ட் 2 பார்த்துடலாம். பார்ட் 1 எப்படி விட்டோமோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இங்கே நம்ம ஜிமின் யூனிவர்சிட்டிக்கு வந்துருப்பாங்க. வந்துட்டு நம்ம யோனிஜன் குட்டியும் நம்ம எண்ணு குட்டி பேசியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் நல்லா ஃபன் பண்ணுறாங்க. அதை பார்க்க ஜிமினுக்கு பிடிச்சிருக்கு. க்யூட்டாக சிரிச்சிட்ருக்காரு. இப்போ ஒரு லஞ்ச் டைம் வருது. 3 பேர் கேண்டீன் போகிறாங்க. எண்ணும் கேட்குறாங்க, ஜிமின் ஏன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு 2 பேருக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள், போய் வாங்கிட்டு வர அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் சொல்கிறாங்க, யோனிஜன் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஃபுட்டு வாங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமினுக்கு கால் வருது. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. யோனிஜன் சொல்கிறாங்க, சொல்லு ஜிமின் சொல்கிறாங்க, எனக்கு கால் வருது, பேசிட்டு வந்துடுறேன் சொல்கிறாங்க. சரி போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் கொஞ்சம் தள்ளி வராங்க. தள்ளி வந்துட்டு ஹலோ சுகா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்க சுகா, நீ சொல்கிறாங்க நல்லா இருக்கேன். இங்கே பாருடா கோவமாடா சொல்கிறாங்க. இல்லை சுகா, எனக்கு கோவமே இல்லை, எனக்கு கோவம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே பாரு எப்படி இருக்குது சொல்கிறாங்க. நான் இப்போ காலேஜில் இருக்க சொல்கிறேன். காலேஜ்லையா ஜாயின் பண்ணிட்டேன்? ஜாயின் பண்ணிட்டேன். காலேஜ் தான் டீமாமா இருக்காங்களா? ஆமாம், அவங்க வந்து ஜாயின் பண்ணி விட்டு போனாங்க சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே, உனக்கு எல்லாம் ஓகே விடாங்க சொல்கிறாங்க. பாரு ஃபோர்ஸ் மேரேஜ்னு நினைச்சிடாது, ஓகேவா? இங்கே பாரு நம்ம அம்மா நல்லா யோசிச்சு தான் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும் அம்மா பண்ணது கொஞ்சம் தப்பு தான். ஏன்னா அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகும்னு சொல்லிட்டு. அதை நீ 12th முடிச்சு இப்போ தான் 12th முடிச்சிருக்கா. ஆனால் டேவுப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ 11 நம்ம ஒயன் இறந்தப்போய் மேரேஜ் பண்ணிக்கணும்னு எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் நம்ம டே தான் நீ 12th படிச்சே ஆகணும், மேரேஜ் பற்றி பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு அவரு சொன்னார். உனக்கான டைமே அவர் வாங்கி கொடுத்தாரு, ஓகேவா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏன்னா நம்ம டேஜ் வந்து நம்ம பையனோட பொண்ணு, நீ தான் பார்த்துக்கணும். நீ தான் நம்ம டேஜுக்கு மம்மாவாக இருக்கணும், சரியாக சொல்கிறாங்க. எனக்கு உண்மையாக டேஜு நம்ம அம்மான்னு கூப்பிடும்போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது சுகா சொல்கிறாங்க. பாரு அவளுக்கு நீ மம்மாவாக இருக்கணும்டா, ஓகேவா? இருக்கணும். அதை தாண்டி நீ அப்படியே டேஜுவை மட்டும் நினைக்காத. டேவும் பாவம், சரியா? டேட்டா நீ வேறு மாதிரி நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு டைம் எடுக்கும், நிறைய டைம் இருக்குது. நீ சின்ன பையன், டேக்கு மெச்சூரிட்டி இருக்குது. என்னன்னா டேட்டை கொஞ்சம் கேரிங்காக சாப்பிட்டீங்களா டே அப்படிலாம் பேசு, சரியா? சும்மா அப்படி வந்து பிடிக்காத மாதிரி இருக்கக்கூடாது, ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்கலனா கூட எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு கொஞ்சம் கேரிங்கான வேர்ட்ஸை கூட சொல்லு. ஏன்னா அவரும் அதுலேருந்து வெளில வரணும்ல, அவரும் பாவம் இல்லையா? அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்கக்கா. ஜிம்முக்கு புரியுது சுகா, உண்மையாகவே நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, நீங்கள் என்னை போய் அங்கே பார்த்துக்கோ, பேபி பார்த்துக்கணும், டேவை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு உண்மையை பார்த்தா இங்கே டே தான் என்ன பார்த்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு? ஆமாம், டே வீட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய மெய்ட் அப்பாயின்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பேபிக்கு தேவையான எல்லாமே அவரே பண்ணிக்கிறாரு. பேபி சிட்டர் வரைக்கும் வச்சுருக்காங்க ஆஃபீஸில். பேபிக்கு ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு, எல்லாமே பண்ணுறாங்க. அப்புறம் எனக்கு இங்கே என்ன சுகா பெருசாக என்ன வேலை இருக்கும் சொல்லி பார்க்குறாங்க. இப்போது நம்ம சுகா சொல்கிறாங்க, நீ படிக்கிறல, உனக்கு படிக்கணுன்றதுக்காக தான் அவர் வந்துட்டு இதெல்லாம் அவரே பண்ணுறாரு. இல்லைனா நீ மட்டும் படித்து முடிச்சிருந்தேன்னா இந்நேரம் நீ வீட்டில் இருந்து போய் பேபி பார்த்துருப்பா, அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ் போய்ட்டு ரிலாக்ஸாக வந்திருப்பாரு. இப்போ நீ படிக்கணும்ல, உன்னோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகணும்ல, அதனால தான் இவ்வளோ பார்த்து பண்ணுறாரு. இது நீ மனசில் வச்சுக்கோ. உனக்கு வீட்டில் இருக்கும்போது பேபி நீ பார்த்துக்கோ, அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பார். அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ் போகிறப்ப தூக்கிட்டு போய்டுவார், ஓகேவா? புரிஞ்சுக்கிறியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சுகா, எனக்கு புரியுது சொல்கிறாங்க. அங்கே பாரு டேக்கிட்ட எப்பயும் வந்துட்டு பிடிக்காத மாதிரி பேசுகிறதா சொல்கிறாங்கக்கா. இல்லை, எனக்கு அவர் ஒரு பிரதர் இல்லாவோ பிடிக்கும் சொல்கிறாங்க. டே உன் பிரதர் இல்லாடா, அவங்க வந்து உன்னோட ஹஸ்பண்ட்ரா சொல்கிறாங்கக்கா. எனக்கு டைம் எடுக்குள்ள சுகா சொல்கிறாங்க. புரியுது எனக்கு புரியும். இங்கே பாரு டைம் எடுக்கும் தான், ஆனால் கொஞ்சம் டைம் போனதுக்கப்புறம் நீயே புரிஞ்சுப்ப, சரியா? ஏன்னா அவருக்கும் செகண்ட் லைஃப் இருக்குடா, அதை நீ புரிஞ்சுக்கோன்றாங்க. நீ சின்ன பையன் உங்கள்கிட்ட இப்போ தான் நான் பேசக்கூடாதான், இருந்தால் நீ புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. சரி ஓகே சுகான்றாங்க. இப்போ என்ன பண்ணுற சொல்கிறாங்க. இதோ சாப்பிட போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி போய் சாப்பிட்டுட்டு பத்திரமா இரு. உனக்கு எப்போல்லாம் வந்துட்டு லோன்லியாக ஃபீல் பண்ணுற அப்போ ஃபோன் பண்ணு. அப்புறம் டேஜுவையும் சரி டேவையும் பார்த்துக்கோ, நீயும் உன்னையும் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. சரி சுகா, நான் அப்புறமா பண்ணவா சொல்கிறாங்க. சரிடா அப்படி சொல்லிட்டு வச்சிடறாரு. இப்போது நம்ம ஜிமின் நினச்சி பார்க்குறாங்க, டேவும் பாவம் இல்லை, டேவும் வந்துட்டு ஒயனை இழந்திருக்காங்க. அப்போ அவள் நம்மளுக்கு அக்கா அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒய்ஃப் இல்லை. அப்போ அவள் கஷ்டப்பட்டிருப்பாள்ல, அவள் இறந்தப்போ அவரும் தானே கஷ்டப்பட்டுருப்பாரு. இந்த 1 இயராக பேபி அவரே வச்சுருந்துருக்காரு. அவங்க அம்மா கூட இல்லாமல் அவரே இருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி பார்த்துருக்காரு. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும்ல, பாவம் தான் டே சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. அவர் ரொம்ப ஜென்டில்மேன் கூட. பாரு மார்னிங்கே வந்து காலேஜ் கூட வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க, பேபி பார்த்துக்கணும்னு. அப்போல்லாம் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு டைம் எடுக்கும். ஆனால் எனக்கு இப்போதைக்கு டே வந்து என்னோட பிரதர் இல்லை, அவ்வளோதான், தாண்டி எதுவும் இல்லை. கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் போனால் நானும் டேவை புரிஞ்சுக்கணும், டேவும் என்ன ஏற்றுக்கணும். உயரம் மறந்து அதுக்கெல்லாம் டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லை நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படி திங்க் பண்ணிட்டு க்யூட்டாக போயிட்டு உட்காந்து அவர் எல்லோரும் கூட சேர்ந்து சாப்பிட்றாங்க. எல்லோரும் 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க, பேசிகிட்டே சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிமின் கிளாஸ்க்கு வந்துடுறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. இப்போ டெக்ஸ்ட் வருது, ஜிமின் சாப்பிட்டியா அப்படி சொல்லிட்டு வருது. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, டே வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்களா சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஜிமினும் அப்படியே வந்து கிளாஸ் ரூம் வந்துக்கிட்டே நான் சாப்பிட்டேன் டே அப்படி சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. அப்போ தான் ஞாபகம் வர சுகா கேட்டது. சொல்லியிருப்பார் இல்லையா, நீ சாப்பிட்டியா அப்படிலாம் கேருங்க கேளு சொல்லிட்டு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்கக்கா, நம்ம கேட்கலாம் சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா டே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அனுப்பியிருக்காங்க. அந்த டெக்ஸ்ட்டை பார்த்ததும் டேக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது.
ஒரு மாதிரி நான் 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 சாப்பிட்டேன்னு நீ கேட்குறியா சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக நான் சாப்பிட்டேன் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் நகை வந்துட்டு டேஜு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜிமின் அனுப்பிட்டே இருக்கா டேஜு விளையாடிட்டு இருக்கா சொல்கிறாங்க. சரி நான் கிளாஸில் இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே ஈவினிங் வெயிட் பண்ணு நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. இல்லை நான் பஸ்ஸில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரிப்ளை பண்ணுறாங்க. இல்லை பஸ்லாம் வேண்டாம், சிவில் சிட்டி வந்து உனக்கு புதுசு ஓகேவா, அதெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டில் கார் இருக்குல்ல, நான் வரேன், நான் வரும்போது உனக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன், நீ அங்கே வெயிட் பண்ண காலேஜ் கொல்லியில் அப்படி சொல்லிட்டு நம்ம டே அனுப்பியிருக்காங்க ஜிமினும். சரி அப்படி சொல்லிட்டு ஓகே அப்படின்னு அனுப்பிடுறாங்க. இப்போ அப்படியே வந்து ஜிமின் அப்படியே நார்மலாக கிளாஸில் உட்காந்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் கூட பேசிகிட்டு இருக்காங்க. கிளாஸ் போகுது, கிளாஸ் எல்லாம் கவனிச்சுட்டு இருக்காரு. ஈவினிங் ஆகுது, இவங்க 3 பேர் வெளில வராங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, இங்கே பாரு என்கிட்ட பைக் இருக்குது, நீ என் பைக்கில் வரே இல்லை யூனிஜன் பைக்கில் வரேன்னு கேட்குறாங்க. இல்லை நான் பைக்கில் வர சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி போவா, பஸ்ஸில் போகிறா சொல்கிறாங்க. இல்லை நான் பஸ்ஸில் போகல, வீட்டிலேருந்து வராங்க என்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அப்படியா வீட்டிலேருந்து வராங்களா, ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் யோசிக்கிறாங்க, இப்போதைக்கு மேரேஜ் ஆனதுலாம் இவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம், ஏன்னா என்ன நினச்சிப்பாங்க, இப்போ தான் 12th முடிச்சிருக்கோம், அதுக்குள்ளே மேரேஜ், அப்புறம் நம்ம ஒய்யன் பற்றி யாரும் சொல்ல வேண்டியதாக இருக்கும், வேண்டாம் அதில் சொல்ல வேண்டாம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே ஹைட் பண்ணிடுறாங்க. சரி ஓகேடா அப்போ நீ வீட்டில் வந்து யார் வர கூட்டிட்டு வர சொல்லியிருக்கா, என்னோட பிரதரிண்டா வராங்க சொல்கிறாங்க. பிரதரிண்டாவா, ஆமாம் வராங்க சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் கிளம்புவோம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இல்லைடா நீங்கள் கிளம்புங்க ஃபர்ஸ்ட்டு, நீங்கள் கொஞ்சம் நேரமாக வீட்டுக்கு போங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்க 2 பேரும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜிமின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 minutes வெயிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு கார் வந்து நிற்குது, அந்த பிளாக் கலர் கார் தான், அது நம்ம டேவோட காரு. காரில் வந்து காரில் வரும்போது நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க எப்படியும் பேபியும் வந்திருக்கும் தான் அவர் நினைக்கிறாரு. பார்த்தா நம்ம டே மட்டும் தான் கார் விட்டு இறங்குறாங்க. போலாமா சொல்கிறாங்க. பேபி சொல்கிறாங்க. பேபி வீட்டில் இருக்க சொல்கிறாங்க. வீட்லையா, ஆமாம் வீட்டில் பார்த்துக்கிட்டு ஆள் இருக்காங்க, நான் மட்டும் தான் வந்து ஒன்று பிக் பண்ணேன் வா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அப்படி இந்த சைடு எல்லாம் முன்னாடி அவர் உட்காராரு, அந்த சைடில் நம்ம டே வந்து கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. எதனா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை டே வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது டே அப்படின்னு கூப்பிட்றது நம்ம டேக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. நம்ம ஜிம்மினும் அப்படியே கேஷுவலாக கூப்பிட்றாங்க டேன்னு சொல்லிட்டு. காஃபி ஜூஸ் அது எதுவும் வேண்டாம் வா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், கிளாஸ் எப்படி போணுச்சு, நல்லா போணுச்சு டே சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு அப்படி சொல்கிறாங்க. நல்லா போணுச்சு அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே அமைதியாக கார் ட்ரைவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபைனலாக அவங்க வீட்டுக்கும் வந்துட்டு ரொம்ப டே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கார் ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டேஜ் ரொம்ப நேரம் இவங்க டே இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே வீட்டுக்கு வந்துட்டு நம்ம டே தாண்டா டேரெக்டாக போய்ட்டு காரை பார்க் பண்ணிட்டு ஜிம்மில் இறங்குறாங்க, டேவும் இறங்குறாங்க. இப்போ நம்ம டே அண்ட் ஜிம் 2 பேர் வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே பார்த்தா வீடு அவ்வளோ நீட்டாக அழகாக ரெடியாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுட்டெல்லாம் நைட்டுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சுட்டாங்க. பேபிக்கு தேவையான மில்க் எல்லாம் வந்து ஹீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 4 பேர் நிற்கிறாங்க. சரி இப்போ நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கான டைம் ஆகிடுச்சு, நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் 1 செகண்ட் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க எல்லோரும் கிளம்புறதா. எல்லாருமே நாங்கள் வரோம் சார் சொல்லிட்டு ஜிமின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்க சொல்கிறாங்க. எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஜிமின் கேட்குறாங்க டே அப்படி சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இல்லை இங்கே யாரும் நைட்டில் ஸ்டே பண்ண மாட்டாங்களா சொல்கிறாங்க. இங்கே யாரும் ஸ்டே பண்ண மாட்டாங்க ஜிமின், இங்கே எல்லாருக்கும் பக்கத்தில் வந்து வீடு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க எல்லாருமே மேரேஜ் ஆனவங்க, ஃபேமிலியாக செட்டில் ஆயிருக்கவங்க, எல்லாருமே ஆன்ட்டிங்க தான் ஓகேவா புரியுதா. அவங்கெல்லாம் வந்துட்டு இங்கே வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, அதை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா நான் நைட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி யாரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணது கிடையாது, உனக்கு அது மாதிரி யாரும் பண்ணணுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை டேன்னு கேட்டேன், அப்புறம் நைட்டில் பேபிலாம் சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நான் தான் நான் மட்டும் தனியாக பார்த்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அதை கேட்கவே ஷாக்காக இருக்கு. நீங்கள் மட்டும் தனியாக சொல்கிறாங்க. நான் மட்டும் தனியாக இருக்கேன், தனியாக தான் பார்த்துட்டேன், அதுக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமா சரி ஓகே அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ எல்லாருமே போனதுக்கப்புறம் நம்ம ஜிம்மின் என்ன பண்ண நம்ம டே பார்க்குறாங்க. நீ போய்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மின் வந்துட்டு பேபி பார்க்குறாங்க. பேபி அழகாக வந்து சிரிக்குது. ஜிம்மினை பார்த்துட்டு அவர் அழகாக பார்க்குறாங்க. அச்சோ டேஜுமா அப்படி சொல்கிறாங்க. நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடா சொல்கிறாங்க. பேபி க்யூட்டாக அழகாக இருக்கா, நம்ம பண்ணிட்டு வந்துடா சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வராரு. இப்போ டே தான் பேபி வச்சுக்கிட்டு வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிமின் போய்ட்டு டே நான் தூக்கிக்கிறேன் சொல்லிட்டு நம்ம ஜிமின் போய்ட்டு பேபி எடுக்கிறாங்க. பேபி அப்படியே டக்குன்னு ஜிமின் கிட்ட அப்படியே அதான் டக்குன்னு தாவிடுது. பார்க்குறாங்க அவன் நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அப்படியே அட்டாச் ஆகிடுற போகிற சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே போய்ட்டு நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், கீழே இருங்க சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம டே போய்ட்டு கீழே ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. வந்து பார்க்குறாங்க ஜிமின் உனக்கு இப்போ எதனா வேணுமா சொல்கிறாங்க. சாப்பிட குடிக்க சொல்கிறாங்க. எனக்கு எது வேணாம், உங்களுக்கு எதனா வேணுமா டே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எது வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி காலேஜில் ஒர்க் கொடுத்துருக்காங்களா. இல்லை ஒர்க் எதுவும் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் என்றாலும் ஒர்க் எதுவும் கொடுக்கல சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம லேப்டாப் எடுத்துகிட்டு உட்காடுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்களான்னு ஆமாம் இதான் வேணுமா சொல்லி கேட்குறாங்க. இல்லை மார்னிங்லேருந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இப்போ டயர்டாக இல்லையா அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. பட்டே பார்க்குறாங்க. இல்லை கொஞ்சம் ஒர்க்கு இம்பார்ட்டண்ட்டாக நான் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. நீ பேபி கூட விளையாடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி தான் ஜிமினோட சிக்ஸ் அப்படி போட்டு ஒரு மாதிரி லிக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அச்சோ சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப க்யூட்டாக அழகாக ஃப்ளோர்லேயே உட்காந்துட்டு நம்ம ஜிமின் பேபி கூட விளையாடிருக்காங்க. பேபியும் நல்லா நம்ம ஜிமின் கூட அப்படி விளையாடிட்டு இருக்கு. அப்படியே கையும் காலி போட்டு அடிச்சுட்டு ஆடிட்டு அப்படி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஜிமின் விளையாடிட்டு இருக்காங்க. அவருக்கு
ஒயின் ஞாபகம் வருது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஒயினை மறக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னே தெரியல. நம்மளும் ஒயினை பற்றி சொல்லியோ பேச ஞாபகப்படுத்தக்கூடாது. நம்ம அப்படியே மறந்துடணும். இப்போ நம்ம டேஜுக்கு நம்ம தான் அம்மாவாக இருக்கணும். அதுதான் கரெக்டாக சொல்லிட்டேன். ஏன்னா ஒயின் திரும்பி வரப்போகிறது இல்லையே. இப்போ நம்ம தானே இருந்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம அஜிமின் டேஜை பார்த்து க்யூட்டாக விளையாடிட்டு கொஞ்சிட்டு அப்படியே வந்துட்டு கிஸ்லாம் பண்ணிட்டு வரும் விளையாடிட்டு இருக்காரு. அப்படியே பார்க்குறாங்க. அஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே ஒர்க்கையும் பார்க்குறாங்க. ஃபைனலாக ஒரு 2 ஹவர்ஸ் இப்படி தான் விளையாடிருப்பாங்க. இப்போ 2 ஹவர்ஸ் ஆஃப்டர் தான் நம்ம வந்து லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. பேபியை அந்த வாக் சேரில் விட்டு சொல்கிறாங்க. ஒரு வாக்கிங் பண்ணுற சேர் மாதிரி இருக்கலாம்டா குழந்தைங்க விளையாட்டு. அதில் நம்ம ஜிமின் வந்துட்டு அந்த பேபி அதில் வைக்கிறாங்க. பேபி க்யூட்டாக அதில் அந்த பட்டன்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்குது. அது சாங் மியூசிக்லாம் வரும்ல, அது க்யூட்டாக வந்து ஒவ்வொன்றா வச்சு விளையாடிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு டைனிங் டேபிளில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபுட்டை வந்துட்டு நம்ம டேக்கை சர்வ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க. நீ உட்காரு நான் பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை உட்காரு அப்படி சொல்கிறாங்க. சரி நம்ம ஜிமின் உட்காராங்க. ஜிமினுக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. நம்ம ஜிமின் டேக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. 2 பேருமே இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமின் சாப்பிட்டுட்டே அப்படியே பேபி பார்த்துட்டே இருக்காங்க. பேபி அது பாட்டுக்கு விளையாட்டு தான் இருக்குது. ஜிமினையும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டே அவரும் சாப்பிட்டே இருக்காரு. இப்போ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, பேபிக்கு சொல்கிறாங்க. பேபிக்கு நைட்டுக்கு வந்து அது ஃபுல்லாகவே வந்து மில்க் தான். பகல் தான் இதெல்லாம் ஃபுட்டு கொஞ்சம் கொடுப்போம். நைட்டு ஃபுல்லாக மில்க் தான். அவங்க வந்துட்டு ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுட்டாங்க. பால் வந்து ரெடியாக தான் இருக்குது. வரும்போது நம்ம கொடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்க. எல்லா டிஷ்ஷஸும் எடுத்துகிட்டு போய்ட்டு வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்க்குறாங்க. இல்லை ஜிமின் நீ போய் பேபி பார்த்துக்கோ, நான் வந்து வாஷ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் உட்காருங்க சொல்கிறாங்க. இல்லை நான் பார்க்குறேன் நீ வா சொல்கிறாங்க. இல்லை சொல்லிட்டேன் நம்ம ஜிமின் போய்ட்டு வாஷ் பண்ணுறாங்க. நம்ம அப்படி ஜிமினுக்கு பின்னாடி போய் நின்றுட்டுருக்காங்க. நீ வாஷ் பண்ணி கொடு, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமின் அப்படியே வந்துட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க. ஜிமின் கூட அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டுருக்காரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கார் அவரும். இப்போ அவர் ஒவ்வொன்றா கொடுக்க இவரும் அழகாக வாங்கி அடிக்க வைக்கிறாங்க. ஃபுல்லாக பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அப்படியே வெளில வராங்க. வெளில வந்து பார்த்தா பேபி க்யூட்டாக அது பாட்டுக்கு வாங்கி பண்ணிட்டு விளையாட்டே தான் இருக்கு. இப்போது நம்ம ஜிமின் போய்ட்டு பேபி தூக்குறாங்க. மேலே போகலாமா சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பேபிக்கு தேவை மில்க்கு மற்றது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே தான் போகிறாங்க. 3 பேரும் மேலே போகிறாங்க. போயிட்டு அப்படியே ரூமில் தான் நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. நீ தொட்டியில் போட்டு பேபி சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வா சொல்கிறாங்க. வரும்போது நம்ம மில்க் எடுத்து கொடுத்துட்ற சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமினும் பேபியோட தொட்டியில் போடுறாங்க. அது க்யூட்டாக அழகாக படுத்துக்குது. அப்படியே முடிச்சுட்டே இருக்கு. கொட்டை ஒரு மாதிரி முடிச்சுட்டே இருக்கா. நீ தூங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. அப்போ லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அவள் அவ்வளோ சீக்கிரம் தூங்க மாட்டா அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் தொட்டியில் அப்படியே ஆட்டி விட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது பாட்டுக்கு அழகாக படுத்துருக்கு. நம்ம பார்க்குறாங்க. ஜிமின் எனக்கு காலேஜ் நீ ஃபஸ்ட்டே போயிருக்க, ரொம்ப டயர்டாக இருக்கும், தூங்க நான் பார்த்துக்க சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டா நம்ம ஜிமினும் அப்படி பேபி ஆட்டி விட்டுட்டே இருக்காங்க. நம்ம அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பேபி அழகாக தூங்கிட்டா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த மஸ்கிட்டோ நெட் அழகாக வந்து கவர் பண்ணிடுறாங்க அந்த தொட்டியில் சுற்றி. இப்போ இவங்க 2 பேரும் பெட்டில் அப்படியே படுக்கிறாங்க. ஜிமின் அவர் பாட்டுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு அவர் படுத்துருக்காரு. டேவும் அப்படி தான் படுத்துருக்காங்க. இப்போ ஒரு டைம் ஒரு 12 o'clock இருக்கும். பார்த்தா பேபி நல்லா அழுது. நம்ம ஜிமின் டக்குன்னு பயந்து போய் எந்திரிக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லி வைக்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை வளரா பசிக்குது அழறா நான் பார்த்துக்கிறேன் நீ அமைதியாக சொல்கிறாங்க. வேணா படுத்துக்கோ சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறேன். பட் ஜிமின் என் லைட்டில் ஆன் பண்ணிட்டு அப்படின்னு பேபி கிட்டே போகிறாங்க. பேபி அழுதுட்டு அச்சோ ஒன்றும் இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிமின் அழகாக பேபி தூக்குறாரு. நம்ம தான் வந்துட்டு அந்த மில்க் வந்துட்டு கொஞ்சம் வந்து வார்ம் பண்ண சொல்லிட்டு அப்படியே அந்த கட்டியில் எடுத்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹீட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவருமே பாட்டிலில் ஊற்றிட்டு நம்ம ஜிமின்கிட்ட கொடுக்குறாங்க. ஜிமின் பேபி அப்படியே லேப்பில் வச்சுட்டு அழகாக பெட்டில் உட்காந்துட்டு எப்படி கொடுக்குறாரு. அது அழகாக வந்து குடிக்குது. பார்த்துட்டே குடிக்குது நம்ம ஜிமினை. அப்படி நம்ம ஜிமின் க்யூட்டாக அதை பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே அந்த ஃபுல்லாக பாப்பா மில்க் வந்து குடிச்சிடுறான். நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஃபுல்லாக மில்க் குடிச்சிட்டா சொல்கிறாங்க. உடனே படுக்க வைக்கக்கூடாது கூட சொல்லிட்டு அவர் பேபி வாங்கி கொஞ்ச நேரம் அப்படியே ஷோல்டர் போட்டு தான் தட்டுறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படின்னா இந்த 1 year இப்படி தானே போயிருக்கும். இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு 1 year ஆகுது. அதாவது 1 வயசு ஆயிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ரொம்ப குட்டி குழந்தை இருந்தப்போ எத்தனை டைம் அழுதுருப்பா, எத்தனை டைம் எழுந்திரிச்சிருப்பாரு, யாருமே இல்லாமல் தனி எப்படி பார்த்துருப்பாரு சொல்லிட்டு அப்படியே டேவே பார்த்துருக்காங்க நம்ம ஜிமின். நம்ம அப்படி பாட்டுக்கு பேபி தட்டி கொடுத்துட்டே பார்க்குறாங்க. அப்படியே லைட்டாக டர்ன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம உன் பேபி அப்படியே வந்துட்டு படுக்க வச்சுட்டாங்க. பேபி தூங்கிடுச்சு. அப்படியே வந்துட்டு அழகாக அந்த தொட்டியில் படுக்க வச்சுட்டு அழகாக லைட் ஆஃப் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. சொல்லு ஜிமின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. இப்போ லைட்டை ஆன் பண்ணிட்டு எந்திரிச்சு உட்காராங்க. சொல்லு என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை 1 year எப்படி நீங்கள் தனியாக பேபி மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டோம் நம்ம பேபி நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படி சொல்கிறாரு. உங்களுக்கு கஷ்டமாக இல்லையாட்டி அப்படி சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு சொல்கிறாங்க. தப்பாக எடுத்துக்கூட சொல்கிறாங்க. தப்பாக எடுத்துக்க மாட்டேன் கேளு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அப்போ மேரேஜ் பண்ணணும்னு சொன்னப்போ வேணான்னு சொன்னீங்க. ஒரு பக்கம் நான் 12th படித்தேன், இன்னொரு பக்கம் நீங்கள் அந்த டைமில் வேணான்னு சொன்னீங்க. இப்போ ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க. வீட்டில் உங்களையும் எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணதுனாலையா இல்லை சொல்கிறாங்க.
எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்கக்கா. நான் எதுவும் தப்பாக கேட்டேனா அப்படி சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, எதுவுமே சொல்லாமல். எனக்கு எனக்குன்னு ஒரு பார்ட்னர் வேணும்ல ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. சொல்கிறாங்க, டேஜுக்கும் ஒரு அம்மா வேணும், எனக்கும் ஒரு பார்ட்னர் வேணும்ல அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியல. இப்போ நான் எதாவது தப்பாக சொன்னேன்னா அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, இல்லை அப்படி சொல்கிறாங்க. உனக்கு டைம் எடுக்கும்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் டைம் எடுக்கும் சரியா. இப்போ நீ படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, மற்றபடி எதுவும் வேண்டாம் ஓகேவா. நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு, இந்த வீட்டில் உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, உனக்கு என்ன வேணாலும் கேள்வி செஞ்சு தரேன் எல்லாமே. நீ ஃப்ரீயாக இரு ஓகேவா. பேபியை நல்லா தப்போ நீ பார்த்துக்கோ, உனக்கு லீவ் இருக்கப்போ பேபி விட்டுட்டு போகிறேன், நீ பார்த்துக்கோ. மற்ற நேரத்தில் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் சரியா. நீ பயப்படாத. நம்ம தலையில் எல்லாத்தையும் கட்டிடுவாங்களோ, நம்மளை கஷ்டப்படுத்துவாங்களோ, நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம சின்ன பையனாச்சு, அப்படிலாம் ஃபீல் பண்ணாதான் நான் இருக்கேன், எனக்கு எல்லாமே புரிஞ்சுக்க தெரியும், ஒன்றும் ஹர்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா. அம்மா எல்லோரும் சேர்ந்து சொன்னாங்க, ஒரு ரீசன் இருந்துச்சு, அதுதான் நான் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டேன் ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம. ஆனால் நான் மனசார தான் ஒத்துக்கிட்டேன் மேரேஜுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா சொல்கிறாங்க, இது எனக்கு ஃபோர்ஸ்டு மேரேஜ் இல்லை ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம. ஜிமின் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு எனக்கு ஆஃபீஸ் இருக்குது மார்னிங், காலை 1 ஹவராக காலேஜ் ட்ராப் பண்ணணும், படுக்கலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமா அப்படி சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு நம்ம அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஜிம்னும் சரி சரி அப்படியே படுத்துட்டாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அந்த சைடில் டர்ன் பண்ணி படுத்துருக்காரு. அப்படின்னா இது ஃபோர்ஸ்டு மேரேஜ் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிம்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. அவருக்கு என்ன தோணுதுன்னா சொல்லிட்டு இப்போ யோசிக்கிறாங்க. அம்மா என்ன சொன்னாங்க, அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்கே பாரு என்ன ஃபஸ்ட் டைமும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிப்போ கேட்டப்போ வேணாம்னு சொல்லிட்டு. இப்போ நான் 1 இயர் ஒயன் இறந்தப்போ அப்போவே கேட்டோம், இல்லை நீ படிக்கிறத சொல்லிட்டு அவரே சொன்னார், என்னால் இப்போ மேரேஜ் பண்ணிக்க முடியாது அவரும் சொன்னார். இப்போ 2வது டைம் கேட்டப்போ அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து எப்படி ஒத்துக்க வச்சுருக்காங்க, நீ இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், அதுக்கு ரீசன் நம்ம ஒயனோட பேபிக்காக சரியா. நீ இதை பண்ணிக்கோ, வேறு யாரும் நம்ம பாப்பா கஷ்டப்படுமா சொல்லு அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவருக்கும் மேரேஜ் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குமா, என்ன விருப்பம் இருக்காதான் பாவம், அவர் ஒயனை இழந்திருக்காருல்ல, தர்ஷினி புரிஞ்சுக்கோச்சுன்னு சொல்லிட்டு அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. சரிட்டு நம்ம ஜிம்னும் எதுக்கு ஒரு வழி இல்லாமல் ஒருத்தருக்கு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்க்குறாங்க ஃபோர்ஸ்டு எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி நடக்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதில் எஸ்கே அவருக்கு ஏதோ ஒன்று தோணுது சரின்ட்டு அவர் அப்படியே அமைதிப்படுத்துறாரு. இப்போ ஒரு 3 மணி 3 o'clock இருக்குண்டா நம்ம ஜிம்மின் நம்ம அப்படியே என்ன ரிட்டர்ன் பண்ணிட்டு அப்படியே அவர் ஹேண்ட் அப்படி மேலே போடுறாரு. அவருக்கு தூக்கத்தில் டக்குன்னு ஐஸ் ஓப்பன் ஆகிடுது. ஏன்னா இது இருக்க டச் பண்ணல, டக்குன்னு ஒரு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா நம்ம ஜிம்மின் அப்படியே டைமில் ஹேண்டை போடுறாரு. ஜிம்னு சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ தான் இன்னும் கொஞ்சம் தள்ளி வர்றாரு. கிட்ட வந்துட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு தூங்குறாரு. எதுவுமே சொல்லாமல் அவரோட ஒரு ஹேண்டால் அப்படியே ஜிம்னு அவரும் ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு தூங்குறாங்க. இப்போ ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு நம்ம தான் வேக்க பார்க்குறாங்க. எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஜிமின் ஸ்டில் அப்படியே ஹக் பண்ணி தான் தூங்கி இருந்திருப்பாங்க. நம்ம மெதுவாக எந்திரிச்சிட்டு அப்படியே ஜிம்னுக்கு பிளாங்கெல்லாம் கவர் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பேபியுமே தூங்கிட்டு தான் இருக்குது. அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே போய்ட்டு அழகாக குளிச்சுட்டு கீழே வந்துடுறாரு. எங்கள் மெயிலாக வந்துட்டாங்க. எல்லோரும் அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்கே ஜிமினுக்கு இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. கரெக்டாக டைம் ஒரு 6:30 இருக்கும். 6:30க்கு நம்ம ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ண பார்த்தா பேபி ஸ்டில் தூங்கிட்டு இருக்கு. ஜிமின் எஞ்சிது பார்க்குறாங்க. காணும் எஞ்சிட்டாங்க போல சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம பேபிக்கிட்ட வராங்க. பேபியோட போர்கிட்ட அவர் கிஸ் பண்ணிட்டு குட் மார்னிங் ஜிம்மா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அழகாக தூங்கிட்டு இருக்குது. தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு கீழே வராரு. பார்க்குறாங்க. சொல்கிறாங்க குட் மார்னிங் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க, நான் எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் இருக்குது, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதை ஏஞ்சி வந்து சொல்கிறாங்க. சரின்ட்டு நீங்கள் கொஞ்சம் தூங்கிருக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே நிறைய மேட் இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் என்ன குடிப்பாங்க சொல்கிறாங்க. மார்னிங் சொல்கிறாங்க. மார்னிங் அவர் காஃபி டீலாம் குடிக்க மாட்டாரு சொல்கிறாங்க. அப்படியா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு காஃபி டீலாம் குடிக்க மாட்டார். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. காஃபி ஓகே சொல்கிறாங்க. சரிட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிமினுமே வந்துட்டு அப்படியே காஃபி வாங்கிட்டு வந்துட்டு சோஃபாவில் தான் உட்காடுறாங்க. பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்துட்டு லைட்டாக அப்படியே பார்த்துட்டு கீழே அகைன் புரிஞ்சு ஒர்க் தான் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக ஜிமின் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது பேபி அழகாக சவுண்டு கேட்குது. பார்க்குறாங்க. நான் போகிறேன் சொல்லிட்டு அவரே எஞ்சி போயிட்டு பார்க்குறாங்க. பேபி நல்லா அழுதுட்டு இருக்கு. டக்குன்னு எஞ்சிட்டாங்க. ஜிமினும் காஃபி குடிச்சிட்டு மேலே தான் வராங்க. இப்போ பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பாப்பாவோட ட்ரெஸ்ஸை ரிம் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னா பாத் பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. பாத் பண்ணி விட போகிறேன் சொல்கிறாங்க. இல்லை நான் பண்ணவா சொல்லி கேட்குறாங்க. வேண்டாம் நீ வேண்டாம் நானே பார்த்துக்க சொல்கிறாங்க. இல்லை நான் பார்க்குறேன் நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஓகே சொல்கிறாங்க. இப்போ தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஜிமின் அப்படியே பண்ணுறாரு. அழகா பேபி கிட்ட க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்கு. அது அழவே மாட்டேங்குது. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன பேபி அழமாட்டா சொல்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு குளிக்கிறதுனா பிடிக்கும் அதான் சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம இப்படி பேசினா தான் அவங்க கம்ஃபர்ட்டாக பேச முடியும் சொல்லிட்டு அவங்களும் இந்த மாதிரி இடத்த பேசிக்கிறாங்க. ஜிமின் ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே பேசிகிட்டு இருக்காரு. பேபி க்யூட்டாக அழகாக குளிக்க வச்சுட்டு வந்து நம்ம ஜிமின் 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணுறாங்க. க்யூட்டாக அழகாக ரெடி பண்ணிவிட்டு கீழே கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. போய் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின், நீ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. இல்லை நான் சாப்பிட டைம் இருக்கும், ஏன்னா பாப்பாவை நம்ம தான் கையில் வச்சுக்கணும், இப்போ யாருனா கொடுத்தா அவள் அழுவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் போய்ட்டு உட்காராங்க. ஜிமின்
பார்க்குறாங்க அவங்க ஃபுட்டே சர்வ் பண்ணுறாங்க. ஜிமினும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு வந்துட்டு பேபி அவர் வாங்கிக்கிறாரு. இப்போ டே போய் உட்காராங்க. டேவும் சாப்பிட்ருக்காங்க. ஜிமின் பேபி அழகாக வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. ஃபைனலாக அவங்க காலேஜுக்கு ஆஃபீஸ் கிளம்புறதுக்குமே கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு போயிடுறாங்க. இப்படி தான் டேஸ் போயிட்டே இருக்கும். டெய்லியுமே தான் ரொட்டீனாக இருக்கும். நம்ம டே அண்ட் ஜிம் நைட்டில் அது கிச்சனில் ஒன்றா ஒர்க் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம டெய்லி காலேஜில் பிக் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது. ஈவினிங்கில் வந்து பேபி வராது. நம்ம ஜிமின் மட்டும் தான் டே மட்டும் தான் வருவாங்க. மார்னிங்கில் பேபி சேர்த்தா வருவாங்க. ஆனால் இது வரைக்கும் நம்ம யோன்ஜெல்லாம் மீட் பண்ணதே கிடையாது. டேவையும் சரி பேபியும் சரி மீட் பண்ணதில்லை. அப்புறம் தான் போயிட்டுருக்கா. இன்றைக்கி நம்ம ஜிமினுக்கு லீவுடா. அதனால் நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் தான் இருக்காங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருந்திருக்காங்க. ஏன்னா ஜிமின் நைட்டு லீவுன்னு சொன்னதுனால அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்காரு. பேபி தூங்கிட்டு இருக்கு, ஜிமினும் தூங்கிட்டு இருக்காங்க. பேபி டேவும் இப்போ தந்திருக்காரு. பார்க்குறாங்க நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஜிமின்ட்டு எதுவுமே சொல்லாமல் ரொம்ப கிட்ட போயிட்டு ஜிமினோட ஃபோர்கிட்ட அவர் கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணிட்டு அப்படியே எந்திரிச்சு வந்துடுறாங்க. எந்திரிச்சு போயிட்டு அழகாக பாத் பண்ணிட்டு கீழே வராங்க. இங்கே நம்ம மெயிலில் இருக்காங்க. சார் இன்றைக்கி என்ன ஃபுட் அங்கே பாருங்கள், இன்றைக்கி எல்லாமே ஃபுட்டெல்லாம் பொறுமையாக குக் பண்ணுங்கள் ஓகேவா. ஏன்னா இன்றைக்கி ஜிமின் வீட்டில் தான் இருக்காங்க. லீவு சொல்கிறாங்க. அப்புறம் மதியம் லஞ்சுக்கும் நான் வீட்டுக்கு தான் வருவேன் சொல்கிறாங்க. ஓ அப்படியே சார் ஓகே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிமினுக்கு என்ன வேணும்னு பார்த்து செஞ்சு கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகே நாங்கள் பார்த்துக்கிறோம் சார்ன்றாங்க. இப்போ நம்ம கீழே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் மெனுவெல்லாம் சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஜிமின் இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம பேபி ஸ்டில் தூங்கிட்டு இருக்கா. சும்மா அண்ணமா தூங்குற அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் போயிட்டு பேபி எடுத்துடுறாரு. எடுத்துட்டு பார்க்குறாங்க ரொம்ப டைம் ஆகிட்டு பேபி தூங்கினாலுமே இவங்க எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக வந்துட்டு நம்ம பேபி வந்துட்டு அழகாக கிள்றாரு. லைட்டாக கிள்ள பேபி வந்து முடிச்சிருது. முடிச்சுட்டு மம்மா அப்படிங்குது. மம்மா தான் அப்படி சொல்லிட்டு டேப் பண்ணுறாரு. அப்படியே அழகாக போயிட்டு பேபியை பாத் பண்ணி விட்டு அவரும் பாத் பண்ணிவிட்டு அழகாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அவர் வந்து தனியாக ஹேண்டில் பண்ணிவிடுவார். இப்போ கீழே கூட்டிகிட்டு வராரு. பார்த்தா டே தான் உட்காந்துட்டு இருக்காங்கக்கா. டே சொல்கிறாங்க குட் மார்னிங் சொல்கிறாங்கக்கா. அம்மா குட் மார்னிங் சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக சிரிக்கிறா. பாப்பா வந்துட்டு 2 பேரும் பார்த்துட்டு இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு லீவ் தானே, நீ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. நான் எடுத்துக்கிறேன். நான் பாப்பாவை நீயே வச்சுக்கோ ஒன்றும் பிரச்சனை சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவர் நல்லா அட்டாச் ஆகிட்டார் பாப்பா கூட. டேஜ் கூட எப்போவுமே வந்து விளையாடுறது சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவரோட வாசமே அவர் மேலே தான் இருக்குது. அப்படி தான் நம்ம டே அண்ட் ஜிம் 2 பேர் மேலேயுமே பேபி வாசனை தான் இருக்கும். அதனால் 24 ஹவர்ஸ் அவங்க மாறி வச்சுருக்காங்களே. அதனால் இப்போ நம்ம டே பார்க்குறேங்க்கா. சரி நான் வந்துட்டு சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறேங்க்கா. இங்கே பாருங்கள் ஆன்ட்டி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க, பேபியை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க சொல்கிறாங்க. கொடுங்க சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போ டே தான் ஜிமின் தான் பார்க்குறாங்க. நீங்கள் போங்க நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இன்னொரு மைண்ட் கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் போயிடுறாங்க. இப்போ ஜிமினை டேக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பி ஜிமின் சர்வ் பண்ணுறதுனால. ஏன்னா மைட் இருக்கும்போது நம்ம ஜிமின் சர்வ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் அவரே வந்து சர்வ் பண்ணுறாரு. அதனால் இப்போ அவரே பாட்டுக்கு ஜிமின் டே பார்க்குறாங்கக்கா. நீ சொல்கிறாங்கன்னா அப்படியே சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் டேவும் ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உனக்கு எதனா வாங்க வேண்டுமா ஜிமின், எதனா வெளில திங்ஸ் எதனா வாங்கணுமா சொல்ல வாங்கிட்டு வரும்போது சொல்கிறாங்க. இல்லட்டே எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ நான் ஆஃபீஸ் கிளம்புவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறேன். நம்ம அழகாக ரெடி ஆகிட்டு போகிறாங்க. பேபிக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டேன், நான் போயிட்டு வரேன் ஜிமின் சொல்கிறாங்க. சேஃபாக போங்க அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக எனக்கு அவ்வளோ ஹாப்பியோட அந்த ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. இங்கே ஃபைனலாக நம்ம டே தாண்டா அப்படியே ஆஃபீஸ் வந்துட்டாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. எல்லோரும் பார்க்குறாங்க. என்னடா முகம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஹேங் சொல்கிறாங்க. சொல்லு என்னாச்சே சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இந்த ஜிமின் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் நல்லா பேசுகிறான், நார்மலாக பேசுகிறான், நல்லா ஓரளவுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தாண்டா வீட்டில் போர் அடிக்க சொல்லிட்டு பேபி தூங்கிட்டுருக்கு. அவர் தனியாக தான் இருக்கார். போயிட்டு பார்க்குறாரு. ஆண்டி சொல்கிறாங்க. சார் சொல்லுங்கன்றாங்க. நீங்கள் என்ன சார்னு கூப்பிடாதீங்க, ஜிமின்னே சொல்கிறாங்க. ஓகே சொல்லுங்கள் ஜிமின் சொல்கிறாங்க. இல்லை இங்கே ஒயனோட ரூம் சொல்கிறாங்க. அதுவும் அந்த ரூம் தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் ஒயன் ரூம்க்குலாம் கூட போனதே கிடையாது. அதனால தான் இங்கே வந்ததுலேருந்து கூட டேட் அவர் கேட்கவே இல்லை ஒயனோட ரூம் எதுவும் சொல்லிட்டு. இன்றைக்கி தான் அவர் ஃப்ரீயாக இருக்கார் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் சரின்ட்டு அந்த ரூம் போகலான்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. மேலே போகிறாரு. போயிட்டு வந்து பார்த்தா அந்த ரூம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாத ரூம் மாதிரியே இல்லை. அப்படியே நல்லா எப்போதும் நீட் பண்ணி வைப்பாங்க போல. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜிமின் அதில் என்ட்ரு ஆனதுமே அங்கே பார்க்குறாங்க. அதில் டே அண்ட் ஒயனோட வெட்டிங் பிக் தான் இருக்குது. அதில் டே அப்படியே ரொம்ப இப்படி முகத்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரி உண்மைன்னு வச்சுருப்பாரு. அதில் கொஞ்சம் கூட சிரிக்கவே இல்லை. நம்ம ஒய்யன் தான் அவ்வளோ சிரிச்ச முகமாக இருந்திருப்பா. பார்க்குறாங்க. என்னவோ தெரியல டேக்கு அந்த மேரேஜ் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் இப்போ தான் ஞாபகம் வருது. என்னென்னா ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம டே அண்ட் ஒயனோட மேரேஜில் ஒயனுக்கு வந்து கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. டே வந்து ஷை பர்சன் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. டேவும் கிஸ் பண்ணாமல் அப்படின்னு இருந்திருப்பாரு. ஆனால் இவங்களோட மேரேஜில் டே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜிம்மோட 4 கிட்ட கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நினச்சி பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு கொஞ்சம் வீடாக இருக்குது. நீங்கள் ஒயன் பொண்ணுன்றத கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணிங்களா, இல்லை நான் ஒரு பையன் தான்ட்டு ஈஸியாக கிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி பார்த்துட்டு அப்படியே இந்த ரூமை சுற்றி பார்க்குறாரு. ரூம் ரொம்ப அப்படி எப்படின்னா எப்படின்னா தனியாக ஒருத்தவங்க மட்டும் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது ரூமு. ஏதோ 2 பேர் இந்த மாதிரி கப்பல் இந்த மாதிரி ஒரு ரூம் மாதிரி அது இல்லை. ஏதோ ஒயன் வந்துட்டு அவங்க வீட்டில் இருந்தால் அவங்க வீட்டில் இருந்திருப்பா ஒரு ரூமு. அதே மாதிரி ஃபீல் ஆகுது அவருக்கு.
பார்க்குறாங்க. ஏன் இங்கே ஏதோ நீ மட்டும் தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதே, நீயும் டேவும் தானே இங்கே இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவளோட கபோர்டை போய் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஸ்டில் ஒயனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அந்த கபோர்டில் அப்படியே இருக்குது. எல்லாமே அவள் ட்ரெஸ்ஸு மட்டும் தான் இருக்குது அந்த கபோர்டில். ஒயன் டேக்கான ட்ரெஸ் எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, ஆமாம் அதெல்லாம் எடுத்து வேறு கபோர்டில் வச்சுருந்துருப்பாங்க. வேறு ரூமில் ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. நான் தான் மறந்துட்டேன் சொல்லிட்டு அவரை சுற்றி பார்க்குறாரு. எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே எந்த இடத்துலையுமே வந்துட்டு வேறு எதுவுமே அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒயன் மட்டும் தான் இருந்திருக்கான்ற மட்டும் தான் தெரியுது தவிர மற்றபடி அவங்க கப்பலாக ஒரு ஃபோட்டோவோ மற்றபடி எதுவுமே இல்லை. அந்த வெட்டிங் பிக் மட்டும் தான். அதை தாண்டி அந்த ஃபோட்டோ கிஃப்ட் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நார்மலாக இருக்க ரூமு. நம்ம ஜிம்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாரு. நிறைய திங்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒயன் இறந்ததுக்கப்புறம் எல்லா திங்ஸும் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு அதை லாக் பண்ணிட்டு வெளில வந்துடுறாரு. பார்த்தா இன்னொரு ரூம் அங்கே ஒன்று இருக்குது. ஒரு எப்படின்னா இந்த ரூம்லாம் கொஞ்சம் தள்ளி ஒரு ரூம் இருக்குது. ரொம்ப பார்க்குறது பெரிய ரூம் தான் தெரியுது. போயிட்டு இதை ஓப்பன் பண்ணலாம் சொல்லிட்டு போய்ட்டு ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஒரு டோர் லாக் ஆகிருக்கு. என்ன லாக் ஆகிருக்கு சொல்லிட்டு அகைன் ஓப்பன் பண்ணால் ரூம் லாக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஜிம்மில் கீழே வராங்க. ஆண்டி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க. இல்லை அந்த ரூம் சொல்கிறாங்க. ஓ அந்த ரூம் வந்துட்டு ஓப்பன் ஆகுதுப்பா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அது தெரியலப்பா. அது எப்போவுமே வந்துட்டு ஒயன் இருந்தாங்களா அப்போவுமே சரி அந்த ரூம் லாக் தான் இருக்கும். அவங்க கூட கேட்பாங்க அடிக்கடி ஏன் இந்த ரூமில் லாக் ஆகிருக்கு அது ஓப்பன் பண்ண மாட்டேங்கலான்ட்டு என்கிட்ட கூட கேட்டிருக்காங்க. அது டேக்கிட்டு தான் சாவி இருக்குன்னு நினைக்கிற சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் டேக்கிட்டு தான் கணக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரூம் எப்போவுமே ஓப்பன் பண்ணல இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குன்னு நினைக்கிற சொல்கிறாங்க. ஓ அப்படியா அதுக்கும் ஆமாம் அதனால தான் எப்போ லாக் பண்ணி வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்னு விட்டுறாங்க. ஆனால் அந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது அவருக்கு தோணுது போய் பார்க்கலாமா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம் அப்படியே விட்டுறாங்க. அன்றைக்கி நைட்டு தான்டா ரொம்ப ரிலாக்ஸாக வராங்க. ஏன்னா எப்போதும் பேபியோட வருவார். ரொம்ப டயர்டாக இருப்பார். இன்றைக்கி பார்த்தா பேபி இல்லாமல் இருக்காங்களா அவர் கொஞ்சம் ஃப்ரீயாகவே ரிலாக்ஸ் தான் வந்துருப்பார். பார்த்தா நம்ம ஜிமின் நம்ம பாப்பா 2 பேரும் க்யூட்டாக விளையாட்டுருக்காங்க. இங்கே மெய்டெல்லாம் போயிட்டாங்க. ஜிமின் பாப்பா மட்டும் தான் இருக்காங்க. நம்ம டே வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஜிமின் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அழகாக. அது டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி டே எப்படி போணுச்சு சொல்கிறாங்க. நல்லா போணுச்சு டே எப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் டேயோட பேக்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க சொல்லு ஜிமின் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க சொல்கிறாங்க எனக்கு அம்மா அண்ணாவெல்லாம் பார்க்கணும் போல இருக்குது சொல்கிறாங்க. அப்போ டேக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி மாறியே போயிடுது. அப்படியா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஜிமின் இங்கே மேரேஜ் ஆகிட்டு வந்துட்டு 3 மந்த் ஆகுது ஓகேங்களா. கம்ப்ளீட்டாக 3 மந்த் முடிஞ்சிடுச்சு. நம்ம டே பார்க்குறாங்க. ஒரு நாள் சுகா வர சொல்லவா சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் அங்கே போவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டேயோட ஃபேஸை பார்த்து ஜிமினி பிடிச்சிக்கிறாங்க. சரி ஓகே இல்லை வர வேண்டாம் சுகாவே வர சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சுகா மட்டும் வர சொல்லுவாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா சுகா மட்டும் வர சொல்லவான்ருக்கா ஓகே சொல்கிறாங்க. சரிட்டு இப்போ டேக்கு கொஞ்சம் ஹாப்பியாகிடுது. ஏன்னா இவர் அங்கே போகிறத நம்ம ஜிம் டேவை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த நியூஸாக இருந்தால் சரிட்டு நம்ம ஜிம்மும் அமைதியாக விட்டுறாங்க. ஏன்னா இப்போ 2 பேரும் ரொம்ப சேர்ந்து தான் பேபி பார்த்துக்கிறாங்க. ஒன்றாவே இருக்காங்க. அது அவருக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக நம்ம ஜிம்முக்கு எழுதி இருக்காங்க. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ டே டேரெக்டாக போய்ட்டு அவர் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. எப்படின்னா ஒரு ரூம் அந்த ஒரு பெரிய ரூம் இருக்குல்ல அந்த ரூம் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. போய்ட்டு அந்த ரூம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ரூம் லாக் பண்ணுறாரு. பார்த்தா அது அவ்வளோ பெரிய பிக்சர் ரொம்ப பெரிய பிக்சர் இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ என்கிட்ட ஃபைனலாக வந்துட்ட எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஆனால் இன்னும் எவ்வளோ நாள் எடுக்கும் எவ்வளோ நாள் ஆகும் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிறதுக்கு எல்லாத்தையும் சொல்லணும். நீ என்னெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கணும் பயமாக இருக்குது. எல்லாத்தையும் நீ பொறுமையாக கேட்கணும் நடந்தது என்ன அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம 2 பேரும் ஹாப்பியான ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணணும். இப்போ இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் இல்லை. நான் நினைக்கிறது வேறு மாதிரி ஒரு லைஃப். உன் கூட என்னோடய மொத்த லவ்வையும் உன்ட்ட நான் கொடுக்கணும். உன்னோட மொத்த லவ்வையும் நான் எடுத்துக்கணும். நான் ஆசைப்படுறது எல்லாமே அதுதான் அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த பிக்சரை பார்க்குறாங்க. ஐ லவ் யூ ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த பிக்சரை போய்ட்டு கிஸ் பண்ணுறாங்க. நீ நேரில் இருக்க எவ்ரிடே உனக்கு தெரியாமலே உன்னோட ஃபோர்கிட்ட கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு அதெல்லாம் எப்போ ஒரு ஒய்ஃபாக நான் எப்போ உனக்கு நீ என்னோடய ஒய்ஃபாக என்னோட ஹஸ்பண்டாக எப்போ பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. எனக்கு இப்போ தெரியும். இப்போ நீ பெருசாக வந்து என்னை பற்றி திங்க் பண்ணல. அவளை பற்றி நீ யோசிக்கிறதுல எனக்கு தெரியுது. எனக்கு புரியுது. நீயும் வந்து மூவ் ஆன் ஆகி ஆகணும் சரியா பார்க்குறாங்க. அவர் பார்க்குறாரு. இதெல்லாம் நான் தானாக பண்ணல ஜிமின். இது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டாக நடந்துச்சு சரியா. இதெல்லாம் ஃபேட்டாக நடந்துச்சு. நான் எதுவும் பண்ணல. நீ இதெல்லாம் தெரிய வரும்போது நீ என்னை மட்டும் தப்பாக நினச்சிடாத ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் பிக்சர் தானே பார்க்குறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாகவே ஜிமின் பிக்சர் தான் இருக்குது. அதுவும் ஸ்கூல் யூனிஃபார்மில் வந்து பிக்சர் இருக்குது பார்க்குறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் பார்க்க வந்து எடுத்த பிக்சரு அப்படி சொல்லி பார்க்குறாங்க. உன்னை பார்த்து அடுத்த நாளே நான் உன்னை பார்க்க வந்தேன். நீ இந்த ஸ்கூலில் படிக்கிற எப்படி இருப்பா உன்னை பார்த்தே ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. சரி நீ +1 படிக்கிறேன்னு சொன்னாங்களா அப்போ தான் இன்னும் ஆசையாக இருந்துச்சு உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தப்போ நான் எடுத்தேன். உனக்கே தெரியாமல் எடுத்த ஒரு பிக்சர் தான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. சுற்றி பார்த்தா ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்கில் எடுத்த ஃபோட்டோ தான் அங்கே சுற்றியுமே இருக்காது. அதை தாண்டி நிறைய ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோவில் பார்க்குறாங்க. நீ என்ன எப்போது அக்செப்ட் பண்ணிக்கிறியோ அன்னைக்கு இந்த ரூம்குள்ளே உன்னை நான் கூட்டிகிட்டு வரேன் சரியா. கூட்டிகிட்டு வந்து இதை மொத்தத்தையும் காமிப்பேன். அன்னைக்கு நீ தெரிஞ்சுப்பா அந்த டேங் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே தானே ஜிம்மோட பிக்சர்
பிக்சரை பார்க்குறாங்க. போயிட்டு அந்த பிக்சரை ஒவ்வொன்றத்தையும் அப்படி ரசித்து பார்த்துட்ருக்காரு. என் கூட தான் இருக்க, ஆனாலும் எனக்கான ஜிமினா எனக்குள்ளே ஒரு ஜிமினா என்ன வராமல் இருக்கல்ல, அதான் கஷ்டமாக இருக்குது. நீ என்னை எப்படி பார்க்கணுன்னு கூட ஃபீல் பண்ண முடியல தெரியுமா? இப்போ கொஞ்சம் க்ளோஸாக இருக்க, எனக்கு இது ஹாப்பி தான். ஆனால் இதெல்லாம் எனக்கு பத்தாது சரியா? நீ என்னோடய ஒய்ஃபாக மாறணும், முழுசாக என்னோடய ஒய்ஃபாக என்னை ட்ரூவாக லவ் பண்ணி 100% உன் மனசில் எனக்கான ஒரு லவ் வேணும். எனக்கு சேம் என்னோடய லவ் நீ புரிஞ்சுக்கணும் ஜிமின்னு சொல்லிட்டு நம்ம தாண்டா அந்த ஒவ்வொரு பிக்சரையும் பார்க்குறாங்க. நீ வந்ததுக்கப்புறம் இந்த ரூமை நான் ஓப்பன் பண்ணவே இல்லை, என்னை பக்கத்துலேயே இருக்க, அதனால தான் இன்றைக்கி தான் எனக்கு ரூம் ஓப்பன் பண்ண தோணுச்சு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு பிக்சர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதை போய்ட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இந்த பிக்சர் தான் நான் வந்துட்டு லாஸ்ட்டாக அவனை பார்த்தப்போ எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் அவனை அதுக்கப்புறம் பார்த்த சுச்சுவேஷனில் ஃபோட்டோ எடுக்க முடியல. அதுக்கு ரீசன் வந்துட்டு உனக்கே நான் சொல்கிறப்ப தெரிய வரும். ஆனால் என்னோடய லவ்ன்றது 100% ட்ரூ. அதனால தான் நீ என்கிட்ட வந்திருக்க சரியா? எனக்கான என்னோடய லைஃப்பில் நீ அகைன் வந்ததுக்கு ரீசன் அதுதான். நான் உன் மேலே வச்சிருக்க லவ் வந்து ரொம்ப பியூரானது. சேம் வந்துட்டு இதே மாதிரி ஒரு லவ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படி ரொம்ப லாக் பண்ணிட்டு மேலே வந்துட்டு அவர் இன்னொரு ரூம் போய்ட்டு வழக்கம் போல ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வராங்க. எங்கள் ஜிம்மி க்யூட்டாக விளையாடிருக்காங்க. சாப்பிட்லாமா சொல்லிட்டாங்க. சாப்பிட்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பேபியை ஜிம்மின் வச்சுட்டு அப்படியே 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜிமின் தான் சாப்பிட்ருக்காங்க. பார்த்தா ஒரு மாதிரி ஹேண்டை ஒரு மாதிரி உதறிக்கிட்டே இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை ஜிமின், கொஞ்சம் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் ஹேண்ட் பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஹேண்ட் பெயினாக இருக்கா அப்படி சொல்கிற மாதிரி கிட்டே வராங்க. கிட்ட வந்து ஹேண்டை வந்து பிடிக்கிறாங்க. டேக்கோ அப்படி தான் உள்ளே அப்படி இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி அப்படி இருக்குது. அவர் சொல்லவே முடியாத ஒரு ஃபீலிங்ஸு பார்க்குறாங்க. இங்கே வலிக்குதா அப்படி சொல்கிற மாதிரி ஜிமின் அப்படியே வந்துட்டு அப்படியே லைட்டாக பிடிச்சி வராங்க ஹேண்டை. இல்லை ஜிமின் இல்லை இருக்கட்டும், நீ போய் சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை இருங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்களா, நம்ம பக்கத்து ஒரு சேரை போட்டு அப்படியே அந்த ஃபுட் எடுத்துகிட்டு அப்படியே ஃபீட் பண்ணுறாங்க. சாப்பிடுங்க அப்படி சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு அப்படியே சாப்பிட்றாரு. நம்ம ஜிமின் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக ஃபுட் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. டேக்குன்னா அப்படி ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே அதை வெளில காமிச்சிக்காம அவர் வந்துட்டு உனக்கு ஓகேவா ஜிமின் ஃபீட் பண்ணுறது சொல்லிட்டு இதில் போய் என்ன இருக்குது, ஹேண்ட் வலிக்கு இதில் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவர் பாட்டுக்கு ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்டா. ஒரு பொண்ணு தான் வந்துட்டு எங்கள் பாரு சொல்கிறாங்க. சொல்லியும் நான் சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி நீ நினைக்கிறியா இப்போ மேரேஜ் ஆனது ஜிமின் கூட ஒரு லைஃப் வந்துட்டு அவன் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறதுலாம் கரெக்டாக நினைக்க சொல்கிறாங்க. பின்ன பாரு உனக்கு நீ புரியலையா, அவன் ட்ரூவாக லவ் பண்ணுற ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க இங்கே பாருடி அவர் நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு சரியா, புரிஞ்சுக்கோ. நீ வந்துட்டு அதை யோசிக்காது, எனக்கு தெரியும். நம்ம ஒய்யன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான், ஒய்யன் நம்மளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் அதில் எனக்கு புரியுதான். ஆனால் அவளே சொன்னால சொன்னால சரியா, தெரியாமல் லைஃப்பில் வந்துட்டேன்ற மாதிரி அவளே ஃபீல் பண்ணல, புரிஞ்சுக்கோ வீட்டு அப்படி சொல்கிறாங்க. ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. பாருடி அவள் இறந்து போயிட்டா, அவள் உயிரோட இருக்கும்போது அவள் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, அவள் இறந்து போயிட்டாடி, இப்போ அவருக்குன்னு ஒரு லைஃப் வேணும்ல, நீ விடு அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பேசிட்டு இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா யூனான்றவங்க ஜேஹோப்போட ஒய்ஃப் ஓகேங்களா, ஜெஸ்ஸின்றவங்க ஜங்கோட ஒய்ஃபு. இப்போ நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து அவங்கள தான் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க ஓகேங்களா. எல்லா ஹயாங்ஸ் வருவாங்க, அப்புறம் இந்த 2 பொண்ணுங்க வருவாங்க. இதில் சுகாவுக்கும் ஒரு பொண்ணு தான் பேராக வருவாங்க ஓகேங்களா. இதில் வந்துட்டு 3 பேருக்கு வந்து பேர் வந்துட்டு பொண்ணுங்க தான். நம்ம நாம்ஜின்னு விமன் மட்டும்தான் தம்பிகள் ஓகேங்களா. மற்ற நான் மினிமம் மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம பொண்ணுங்களையும் போடலாம் ஓகேவா. சரிடா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.